Theorem 18.4 பாருங்க. Maps into products. Let f is a function from, that is a mapping from capital A into x cross y given by the equations f of a is equal to f1 of a, f2 of a. ஆக்சுவலாக ஸ்மால் ஏன்றது கேபிட்டல் ஏல எடுக்கிறாங்க. இப்போ இது கரஸ்பாண்டிங்கான இமேஜ் எஃப் ஆஃப் ஏ அதை எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னா எக்ஸ் கிராஸ் ஒயில் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் ஒன் ஆஃப் ஏ அண்டு ஒய்க்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் டூ ஆஃப் ஏ. ஆக்சுவலாக எக்ஸ் கிராஸ் ஒய்ன்றது ப்ராடக்ட். ஸோ அதில் வரக்கூடிய எலமெண்ட்ஸை பேர்ஸில் சொல்லுவாங்க. தட் இஸ் எஃப் ஒன் ஆஃப் ஏ எஃப் டூ ஆஃப் ஏன்றது அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f of a is equal to f1 of a, f2 of a. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னா f is continuous functions. இந்த ஃபங்க்ஷன் f continuous function ப்ரூவ் பண்ணணும். if only if the functions f1 is a function from capital A into capital X and f2 is a function from capital A into capital Y are continuous. ஆக்சுவலாக அந்த ஆர்டினேட் வைஸ் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் f1 அண்ட் f2 இது ரெண்டுமே கண்டினியூஸாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் fன்றதும் கண்டினியூஸாக இருக்கும். ஈக்குவலன்ட் கண்டிஷன்ஸ், அதாவது இஃப் அண்ட் லிஃப் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே f1 f2 ஆர் தி கால்டு தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் fன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் மேப்பிங்னு எனக்கு தெரியும். கார்ட்டீசியன் இன்ட்டு கரஸ்பாண்டிங் செட் வைஸ் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் பேர் தான் ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன். தட் இஸ் 5(1) இஸ் a ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் கிராஸ் ஒய் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் விச் இஸ் ஆல்சோ பி ஆன் டு ஃபங்க்ஷன் அண்டு 5(2) இன்னொரு ஃபங்க்ஷன் another ordinate capital Y corresponding 5(2) is a function from capital X cross Y into capital Y. The projections onto the first and second factors respectively. என்ன சொல்கிறாங்கன்னா 5(1)ன்றது இந்த ஃபஸ்ட் ஆர்டினேட் எக்ஸுக்கும் 5(2)ன்றது செகண்ட் ஆர்டினேட் ஒய்க்கும் கரஸ்பாண்டிங்கான ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் தட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எக்ஸ் கிராஸ் ஒய் இன்ட்டு தட் டேர்ம்ஸ் அண்ட் விச் இஸ் ஆல்சோ பி ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் ஆனது இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு எலமெண்ட் வரும். அதுதான் ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். தீஸ் மேப்ஸ் ஆர் கண்டினியூஸ். ஆப்வியஸாக நமக்கு தெரியும் இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஏன்னா எக்ஸ் கிராஸ் ஒய் கரஸ்பாண்டிங் இங்கே எக்ஸ்ன்றப்போ அது கண்டினியூஸ் தானே. ஓகே, இங்கே எக்ஸ் கிராஸ் ஒய் இன்ட்டு அடுத்த ஆர்டினேட் ஒய்ன்றப்போ ஆப்வியஸாக தீஸ் ஆர் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். தீஸ் ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் டெஃபினிஷன்ஸ் படி பை இன்வர்ஸ் ஆஃப் யூ. இப்போ கேபிட்டல் எக்ஸில் யூன்னு ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதோட இன்வர்ஸ் இமேஜ் என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். அதுதான் கண்டினியூஸ் டெஃபினிஷன். ஸோ பை இன்வர்ஸ் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூ கிராஸ் ஒய் and pi 2 inverse of v is equal to x cross v, and these are all open if u and v are open. இந்த uவும் vயும் ஓப்பனாக இருந்தால் அதோட இன்வர்ஸ் இமேஜ் u cross y ஆகட்டும் x cross y x cross v both are என்னவாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். note that for each a belongs to a, f1 of a is equal to pi 1 of f of a. ஆக்சுவலாக கேபிட்டல் ஏல ஸ்மால் ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ கேபிட்டல் எக்ஸில் உள்ள அந்த எலமெண்ட் ஃபார்மேட் என்னவாக இருக்கும், ஏன்னா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கீங்க கேபிட்டல் எக்ஸ்குள்ளே உள்ள எலமெண்ட் ஃபார்மேட்டுன்றப்ப எக்ஸ் கிராஸ் ஒயில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து அதோட இமேஜ் வந்து கேபிட்டல் எக்ஸில் இருக்கும். ஸோ பை 1 ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒயில் உள்ள எலமெண்ட்டோட ஃபார்மேட் என்னது, இந்த இங்கே ஆல்ரெடி இருக்கீங்க எஃப் ஆஃப் ஏன்ட்டு. ஸோ பை 1 ஆஃப் எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். சிமிலர்லி அதே மாதிரி பை 2 ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்றது கேபிட்டல் ஒயில் இருக்கும். So f1 of a is equal to, we can define pi 1 of f of a because இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு அதை சொல்லியிருக்காங்க. அண்ட் தீஸ் ஃபங்க்ஷன், இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே இப்போ ஃபஸ்ட்டு இதில் கேபிட்டல் ஏல ஒரு எலமெண்ட்டு ஸ்மால் ஏன்னு எடுத்திங்கன்னா f1 of ஏன்றது இதில் இருக்கும், கேபிட்டல் எக்ஸில் இருக்கும். சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதையும் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் கிராஸ் ஒயில் எந்த எலமெண்ட் இருக்குது, எஃப் ஆஃப் ஏன்ற எலமெண்ட் வந்து எக்ஸ் கிராஸ் ஒயில் இருக்குது. இப்போ பை 1 ஆஃப் எக்ஸ் கிராஸ், அப்போ எக்ஸ் கிராஸ் ஒயில் உள்ள எலமெண்ட்டு எஃப் ஆஃப் ஏ. பை 1ன்றது ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன் விச் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் ஒய் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ். ஸோ பை 1 ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்றது கேபிட்டல் எக்ஸ்குள்ளே வந்துடும். ஆல்ரெடி என்ன இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்குள்ளே f1 ஆஃப் ஏ. இப்போ கேபிட்டல் எக்ஸ்குள்ளே என்ன வந்துருக்கு, பை 1 ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. ஸோ ஃபைனலாக we can define f1 of a is equal to pi 1 of f of a. Similarly f2 of a is equal to pi 2 of f of a.
இப்போ என்னென்னா கொஸ்டின்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப்ன்றதை கண்டினியூஸ்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த 2 ஃபங்க்ஷன் π1 π2 அது ரெண்டுமே கண்டினியூஸ். இப்போ இதோட இது என்னவா இருக்குது, எஃப் π1 இதோட காம்போசிட் ஃபங்க்ஷன் அல்ல. ஸோ காம்போசிட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸோட காம்போசிட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு தெரியும். சிமிலர்லி இங்கேயும் π2 எஃப்ன்றதும் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஸோ எஃப்2 ஃபங்க்ஷன் ஆகட்டும் எஃப்1 ஃபங்க்ஷன் ஆகட்டும் ரெண்டுமே என்ன வந்துடும், கண்டினியூஸ்னு வந்துடும். ஸோ ஒன் ஆஃப் த பார்ட் நெசசரி பார்ட் சஃபிஷியன்ட் பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நெசசரி பார்ட்டை ப்ரூவ் பண்ணணும். நெசசரி பார்ட்டுன்றது எஃப்ஐ கண்டினியூஸ்னு சொல்லணும். இந்த இடத்துல எஃப்ஐ அதை கண்டினியூஸ்னு சொல்லணும். இந்த எஃப்1 எஃப்2 ரெண்டுமே என்ன செய்கிறீங்க, கண்டினியூஸ்னு எடுத்துக்கோங்க. கான்வர்ஸ்லி சப்போஸ் தட் எஃப்1 எஃப்2 ஆர் கண்டினியூஸ், we show that for each basis element u cross v for the topology x cross y, its inverse image f inverse of u cross v is open னு சொல்லணும். சரி, அப்போ f inverse of u cross vன்றது ஓப்பன்னு சொல்லணும். u cross vன்றது பேசிஸ் எலமெண்ட் ஃபார் கேபிட்டல் x cross yன்னு எடுத்துட்டிங்கன்னா a point a is in f inverse of u cross v. u cross இந்த f inverse of u cross vயில் ஏன்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. ஏன்னா f inverse of u cross vன்றது சப்செட் ஆஃப் கேபிட்டல் ஏ. அப்போ ஏன்ற பாயிண்ட்டு இந்த f inverse of u cross vயில் இருக்க சான்சஸ் இருக்குது. if and only if இப்போ f of a, இப்போ a belongs to f inverse of u cross vன்றப்ப இந்த f inverse of a அந்த சைடு வந்து என்ன இருக்கும், f of a. அப்போ f of a belongs to u cross v. f of a belongs to u cross vனா that is f1 of a belongs to u and f2 of a belongs to capital V, because நம்ம அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, therefore f inverse of u cross v is equal to f inverse of u intersection f2 inverse of v ன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ since f inverse of u f2 inverse of v ரெண்டுமே என்ன இருக்கும், both open because u and v are open in capital X and Y respectively. அதோட இன்வெர்ஸ் இமேஜ் என்னவா இருக்கும், ஓப்பன். அப்போ இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும், ஓப்பன். அந்த இன்டர்செக்ஷனோட இமேஜ் தான் f inverse of u cross v which will becomes open. நம்ம அதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ f inverse of u cross v நம்ம ஓப்பன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் f is கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். ஏன்னா கண்டினியூஸ் டெஃபினிஷன் படி இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ f is கண்டினியூஸ், நெசசரி பார்ட்டை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஸ்பேஸில் வரக்கூடிய டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெஃபினிஷன்ஸில் இந்த கேபிட்டல் எக்ஸில் இண்டெக்ஸ் நம்பர் டிஃபைன் பண்ணுறக்காண்டி, இப்போ கேபிட்டல் எக்ஸ்கில் உள்ள இண்டெக்ஸ் நம்பரை x1 x2 x3ன்னு சொல்லுவோம்ல. இந்த x1 x2 x3ன்றதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. x is a function indexed 2 into capital X. இப்போ இதில் ஒன்று எலமெண்ட் எடுத்திங்கன்னா x of 1 which is belongs to, that is a x1 which is belongs to capital X. பாருங்கள், J is an indexed set given a set capital X, J tuple of elements of X to be a function, X is a function from J into capital X. Alpha is an element of J. We often denote the value of X at alpha by X alpha. அந்த X alphaன்றது கேபிட்டல் Xல் டினோட் பண்ணுற எலமெண்ட்னு சொல்லிட்டாங்க. rather than X alphaவை X of alphaன்னு கூட சொல்லிக்கலாம். ஆல்ஃபான்றது ஆர்த் கோஆர்டினேட் ஆஃப் ஸ்மால் x, and we denote the function x itself by x alpha, that is alpha belongs to J. இப்போ J டூப்பிள்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் எக்ஸ் ஜேன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள். இண்டெக்ஸ் ஃபேமிலி A alpha, alpha belongs to JPN, indexed family of the sets, and capital Xன்றது union of arbitrary union of A alpha, the Cartesian product of indexed family denoted by product of A alpha. இந்த இருக்குல்ல, இந்த indexed ஃபேமிலியோட கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A alpha, that means is nothing but A alpha 1 into A alpha 2 into up to etc. arbitrary products is defined to be a set of all J tuples X alpha belongs to J elements of capital X. capital Xல உள்ள J tuples எலமெண்ட்ஸோட செட்டாக இந்த ப்ராடக்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, which is equal to set of all K tuples elements, that meaning is X alpha 1, X alpha 2, up to etc. up to jth terms வரையும். ஸோ X alpha J.
ஓகே, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஜே டூப்பிள்ஸ் எலமெண்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் the product of A alpha, such that each x alpha belongs to A alpha for each alpha belongs to J. That is the set of all functions. X is a function from J into union of A alpha. Alpha belongs to J, such that x of alpha belongs to A alpha for each alpha belongs to J. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஜேயில் வந்து ஆல்ஃபான்னு ஒரு எலமெண்ட்னு வச்சுங்களேன், இண்டெக்ஸ் நம்பர் தானே. அப்போ எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா என்னவாக இருக்கும், விச் இஸ் பிலாங்ஸ் டு யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபாக்குள்ளே இருக்கும். ஓகே, அப்போ யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபான்றது என்னது, இப்போ எக்ஸ் ஒன்றுன்னா அது வந்து எதில் இருக்கும், ஏ ஒன்றில் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஆல்ஃபா ஒன்றுன்றப்ப அது ஏ ஆல்ஃபா ஒன்றில் இருக்கும். அப்போ யூனியன் ஆஃப் த டேர்ம்ஸ்ன்றப்ப ஆப்வியஸ் கேசஸ்ஸு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜே இன்ட்டு ஏ ஆல்ஃபானா எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா. இதே மாதிரி ஆல்ஃபா ஒன்றுன்றப்ப ஏ ஆல்ஃபா ஒன், ஆல்ஃபா டூனா ஏ ஆல்ஃபா டூ. இதே மாதிரி இருக்கக்கூடிய மொத்த எக்ஸ் ஆல்ஃபான்றது கண்டிப்பாக இருக்கும் யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபாவில் இருக்கும். ஸோ வி கேன் டிஃபைன் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஜே இன்ட்டு யூனியன் ஆஃப் ஏ ஆல்ஃபா அண்ட் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா ஃபார் ஈச் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜேன்றாங்க. இண்டெக்ஸ்டு ஃபேமிலிக்கான நோட்டேஷன்ஸ் தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாக்ஸ் டோபாலஜி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். லெட் எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே பி அன் இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் topological space. Let us take as a basis for a topology on the product of x alphaக்கு நம்ம டோபாலஜி ஜென்ரேட் பண்ணுற பேசிஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கு டோபாலஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய பேசிஸோட ஃபார்மேஷன் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ப்ராடக்ட் ஆஃப் யூ அல்ஃபாவாக இருக்கும், வேர் ஈச் யூ அல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அல்ஃபா ஃபார் ஈச் அல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே. த டோபாலஜி ஜென்ரேட்டட் பை திஸ் பேசிஸ் இஸ் கால்ட் பாக்ஸ் டோபாலஜி. இந்த பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டோபாலஜிக்கு பேர் பாக்ஸ் டோபாலஜின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ரொஜெக்ஷனோட கான்செப்ட்ஸில் பை பீட்டா இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பீட்டா. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, பை பீட்டா ஆஃப் எக்ஸ் அல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இஸ் கால்டு தி ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் அசோசியேட் வித் தி indexed set index p beta. Definition: s beta denote the collection. S beta is equal to by beta inverse of u beta. U beta is open in capital X beta. அப்போ by betaன்றது என்னது, which is also by beta inverse of u betaன்றது ஓப்பனோட கலெக்ஷன், ஓப்பன் செட்ஸ் தான். ஏன்னா u beta is open in x beta அண்ட் by betaன்றது ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது கண்டினியூஸ்ன்றது. ஸோ by beta inverse of u beta which is also be open, இந்த மாதிரியான ஓப்பனோட கலெக்ஷன்ஸ் தான் s betaன்றது. இப்போ கேபிட்டல் எக்ஸ் denote the union of these கலெக்ஷன்ஸ். இப்போ கேபிட்டல் எக்ஸ்ன்றது இந்த மாதிரியான எஸ் பீட்டாவோட மொத்த யூனியன் தான் கேபிட்டல் எஸ், ஸ்கிரிப்ட் எஸ். ஓகே, script s equal to union of s beta na the topology generated by this subspaces is called the product topology. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பேசிஸ் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு சப்ஸ்பேசிஸ். இப்போ இந்த சப்பேசிஸால் ஒரு டோபாலஜி ஜென்ரேட் ஆச்சுன்னா அந்த டோபாலஜிக்கு பேர் தான் ப்ராடக்ட் டோபாலஜி. ஓகே, இது எதுக்கான ப்ராடக்ட் டோபாலஜினா இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஆல்ஃபாவோட ப்ராடக்ட் டோபாலஜியாக இருக்கும். ஓகே, அப்போ என்னென்ன டெஃபினேஷன் பார்த்துட்டோம், பாக்ஸ் டோபாலஜி அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜி. ப்ராடக்ட் டோபாலஜின்றது இந்த சப்ஸ்பேஸ் கண்டிஷன்ஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜிக்கு பேர் ப்ராடக்ட் டோபாலஜி. அதே பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜிக்கு பேர் பாக்ஸ் டோபாலஜின்னு சொல்லியிருப்பாங்க ஃபார் திஸ் கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபாவுக்கு. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பாருங்கள். கம்பேரிசன் ஆஃப் தி பாக்ஸ் டோபாலஜி அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜி. பாக்ஸ் டோபாலஜின்றது பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடியது, ப்ராடக்ட் டோபாலஜின்றது சப்பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடியது. அட் த சேம் டைம் எப்படி இது பேசிஸ் கான்செப்ட்ஸில் கம்பேரிசன் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். த பாக்ஸ் டோபாலஜி ஆன் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ரெண்டுமே ப்ராடக்ட் ஸ்பேஸில் தான் இருக்க போகுது. இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஆல்ஃபாவுக்கு பாக்ஸ் டோபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஹேஸ் ஏ பேசிஸ் all sets of the form product u alpha, each u alpha is opening x alpha.
இதே ப்ராடக்ட் டோபாலஜியில் on product X alpha has a basis sets of the form product U alpha where U alpha is open in capital X alpha for each alpha U alpha equals X alpha except for finitely many values of alpha. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா U alphaன்றது X alphaவாக தான் இருக்கும், எல்லா டேர்ம்லையும் கிடையாது, ஒரு இன்னொரு டேர்ம்ஸில் மிஸ் ஆகும். உதாரணத்துக்கு U alpha 1 not equal to X alpha 1 and U alpha 2 நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா 2. இந்த மாதிரி ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் கேம்ஸில் மட்டும்தான் இது நாட் ஈக்குவல் டு. ரிமைனிங் உள்ள எல்லா டேர்ம்ஸ்லையும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கேஸில் என்ன இருக்கும், ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி கேஸில் வரக்கூடிய பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜி தான் ப்ராடக்ட் டோபாலஜி. ஓகேங்களா. அப்புறம் இந்த ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபாவால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜிக்கு பேர் பாக்ஸ் டோபாலஜி. இதுதான் பாக்ஸ் டோபாலஜிக்கும் ப்ராடக்ட் டோபாலஜிக்கான கம்பேரிஷன் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தியரம் 19.2 பாருங்கள். சப்போஸ் topology on each space capital X alpha is given by the basis script B alpha, the collection of sets of the form product B alpha and B alpha belongs to script B alpha for each alpha will serve as a basis for the product topology on product X alpha. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ் ஆல்ஃபாவுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய டோபாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்கிரிப்ட் பி ஆல்ஃபாவால் கொடுக்க முடியுது. அட் த சேம் டைம் அது ஸ்கிரிப்ட் பி ஆல்ஃபாவோட செட்ஸோட ஃபார்மேஷன், அதில் உள்ள எலமெண்ட்ஸோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் பி ஆல்ஃபாவாக இருக்குது. ஒவ்வொரு பி ஆல்ஃபாவும் ஸ்கிரிப்ட் பி ஆல்ஃபாவில் இருக்குன்னா, இப்போ இது இந்த ஸ்கிரிப்ட் பி ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பேசிஸாக மாறிடும். எதோட பேசிஸாக மாறணும்னா இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸோட பாக்ஸ் டோபாலஜியோட பேசிஸாக மாறிடும். இதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட்டு. த collection of all sets of the form B alpha belongs to script alpha for finitely many indices alpha B alpha is equal to X alpha. The for all remaining indices என்ன சொல்கிறாங்கன்னா, B alphaன்றது ஸ்கிரிப்ட் B alphaவில் இருக்குது. ஃபார் ஃபைனட்லி மெனி வேல்யூஸ் ஆஃப் இண்டிசஸ்க்கு இந்த B alphaன்றது என்ன மாறிடுது, கேபிட்டல் X alphaவே மாறிடுது. ஃபார் ஆல் ரிமைனிங் இண்டிசஸ்க்கு will serve as a basis for the product topology product X alphaன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் டோபாலஜிக்கு இந்த பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய கேசஸ் எப்படி இருக்கும்னா, இந்த பேசிஸ் எலமெண்ட் பி ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பி ஆல்ஃபா வந்து எக்ஸ் ஆல்ஃபாவே மாறிடும். அந்த மாதிரியான பேசிஸோட ப்ராடக்டால் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டோபாலஜி தான் ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்றாங்க. அட் த சேம் டைம் இந்த பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டோபாலஜி வந்து பாக்ஸ் டோபாலஜி. சர்டன் கேஸ்க்கு அப்புறம் பி ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபான்னு மாறிடுச்சுன்னா அதால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜி வந்து ப்ராடக்ட் டோபாலஜி. பாக்ஸ் டோபாலஜினா என்னவாக இருக்கும், ஜஸ்ட் இந்த பேசிஸால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜி. அதே ப்ராடக்ட் டோபாலஜினா அதில் உள்ள பேசிஸ் எலமெண்ட் பி ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபான்னு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா டேர்ம்ஸ்க்கும் கிடச்சிருச்சுன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட் பி ஆல்ஃபாவால் ஜென்ரேட் ஆகக்கூடிய டோபாலஜி தான் ப்ராடக்ட் டோபாலஜி. ஓகே. நெக்ஸ்ட் தியரம் 19.3 பாருங்கள். A alpha subspace of capital X alpha for each alpha product A alpha is a subspace of product X alpha if both the products are given the box topology or if the products are given the product topology. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் சப்ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாக்ஸ் டோபாலஜி கொடுக்கலாம், இல்லை ப்ராடக்ட் டோபாலஜி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் இந்த ப்ராடக்ட் ஏ ஆல்ஃபான்றது ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபாவோட சப்ஸ்பேஸ் தான் அப்படின்றாங்க. ஈச் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் எ ஹாஸ்டா ஸ்பேஸ். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாவும் ஹாஸ்டா ஸ்பேஸ் தான். எப்போனா இன் போத் பாக்ஸ் டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜிலையும் அந்த கேசஸ் வந்து ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபான்றது ஹாஸ்டா ஸ்பேஸ் தான் வென் எவர் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ஹாஸ்டா ஸ்பேஸாக இருக்கும்போது. அப்புறம் தியரம் 19.5 பாருங்கள். எக்ஸ் ஆல்ஃபா be an indexed family of spaces. Let A alpha subset of X alpha for each alpha. Product X alpha is given either the product or box topology. Then product of A alpha bar equal to closure of, that meaning is product of closure of A alpha equal to closure of product of A alpha. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்போனா எக்ஸ் ஆல்ஃபான்றது டோபாலஜி ஸ்பேஸஸோட இண்டெக்ஸ்டு ஃபேமிலி கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு ஆல்ஃபாவும் என்ன தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். எக்ஸ் ஆல்ஃபா ஒன்று டோபாலஜி, எக்ஸ் ஆல்ஃபா 2 ஒன் டோபாலஜி, ஜென்ரலாக எக்ஸ் ஆல்ஃபா. இப்போ
ஏ ஆல்ஃபான்றது சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாவாக இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ராடக்ட் டோபாலஜியோ ஒரு பாக்ஸ் டோபாலஜியோ இருக்கிற பட்சத்தில் இந்த கேஸ் ப்ராடக்ட் ஆஃப் க்ளோசர் ஆஃப் ஏ ஆல்ஃபா, இதுக்கு பேர் என்னென்னா, இது எப்படி ரீட் பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடை ப்ராடக்ட் ஆஃப் க்ளோசர் ஆஃப் ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு க்ளோசர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபான்னு நம்ம ரீட் பண்ணால் போதும். இப்போ இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடில் ஒரு எலமெண்ட் எடுக்கணும். எடுக்கிற எலமெண்ட் எக்ஸ்ன்னு எடுங்க. அந்த எக்ஸோட ஃபார்மெட் என்ன இருக்கணும், எக்ஸ் ஆல்ஃபா பி ஏ பாயிண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ ஆல்ஃபா க்ளோசர் ஆஃப் ஏ ஆல்ஃபான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் க்ளோசர் ஆஃப் ஏ ஆல்ஃபா. ஓகே, அப்படின்னா அர்த்தம் எக்ஸ் ஆல்ஃபா 1 கமா எக்ஸ் ஆல்ஃபா 2 கமா அப் டு எக்ஸெட்ரா, தட் இஸ் அப் டு ஜே டேர்ம்னா ஓகே ஜே, அதர்வைஸ் இது நம்பர் டேர்ம் சொல்லல. ஸோ எக்ஸ் ஆல்ஃபா 1 கமா எக்ஸ் ஆல்ஃபா 2 கமா அப் டு எக்ஸெட்ரா விச் இஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா 1 க்ளோசர் ஆஃப் ஏ ஆல்ஃபா 1 இன்ட்டு க்ளோசர் ஆஃப் ஏ ஆல்ஃபா 2 இன்ட்டு அப் டு எக்ஸெட்ரா. இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ஃபார்மேட் தான் இது. அதுதான் சிம்பிளாக எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. அதுதான் சிம்பிளாக எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த எக்ஸ் எதில் வரணும், க்ளோசர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபாவில் வரணும். சரி, இப்போ கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபா பி ஏ பேசிஸ் எலமெண்ட் ஃபார் தி பாக்ஸ் டோபாலஜி ஆர் ப்ராடக்ட் டோபாலஜி தட் கண்டெய்ன்ஸ் எக்ஸ். எக்ஸை கண்டெயின் பண்ண மாதிரியான பேசிஸ் எலமெண்ட் தான் இந்த கேபிட்டல் யூ. அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபாவாக இருக்கும். இது வந்து எதோட பேசிஸ் எலமெண்ட்னா ஒன்று பாக்ஸ் டோபாலஜி இல்லை ப்ராடக்ட் டோபாலஜிக்கான கரஸ்பாண்டிங் பேசிஸ் எலமெண்ட். தட் இஸ் நத்திங் பட் ஓப்பன் செட். சின்ஸ் எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபா பார், ஏன்னா நம்ம அப்படி தான் எடுத்திருக்கோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபான்றப்போ இப்போ ஈச் எக்ஸ் ஆல்ஃபா ஆர்டினேட்டும் என்னவாக இருக்கும், ஏ ஆல்ஃபா பாரில் இருக்கும். We can choose a point y alpha belongs to u alpha intersection a alpha for each alpha na, then y is equal to y alpha belongs to the both u and product of a alpha. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ y alphaன்றது என்னவா இருக்குது, u alpha intersection a alpha for each alphaன்னு வந்துருச்சு. அப்போ மொத்தமாக பேர்ஸ் y alpha பேர்ஸ்ன்றது என்னது, ஜஸ்ட் y, அது எதில் இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபாவில் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபான்றது கேபிட்டல் யூ. அதே மாதிரி என்ன இதில் இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபாவில் இருக்கும். ஓகே, அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபான்றப்ப உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் வந்துருச்சுங்களா. ஏ ஆல்ஃபாவில் இருக்குது, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபாவில் சொல்லிடலாம். ஸோ ஏ ஆல்ஃபாவில் இருக்குது, ஸோ தட் இஸ் ஒய் பிலாங்ஸ் டு யூ அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபா. இப்போ யூன்றது ஆர்பிட்ரரின்னு தெரியும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு தி க்ளோசர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபான்னு வந்துடும். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இந்த எக்ஸுன்றது எதில் தெரியும், கேபிட்டல் யூவில் வந்துருச்சு. அண்ட் இந்த யூ வந்து இன்டர்செக்ட் வித் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபா. அதில் அட்லீஸ்ட் என்ன இருக்கும், நாட் ஈக்குவல் டு எம்டி, அதுக்குள்ளே தான் ஒய்ன்ற எலமெண்ட்டு இருக்குன்றப்ப இந்த எக்ஸ் இஸ் நத்திங் பட் என்னவோ மாறிடும், க்ளோசர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபான்னு வந்துடும். அதுதான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக u are arbitrary, x belongs to the closure of product of alpha. Closure of product of alpha இதோட நோட்டேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. closure of product of a alpha. அப்போ லெஃப்ட் சைடு எடுத்தீங்க, ரைட் சைடில் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் எடுங்க, லெஃப்ட் சைடில் ப்ரூவ் பண்ணலாம். Conversely, suppose x is equal to x alpha lies in the closure of product of a alpha in either topology. Either topology means box topology or product topology. Okay, இப்போ க்ளோசர் ஆஃப் ப்ராடக்ட் ஏ ஆல்ஃபாவில் எடுத்தாச்சு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபா பாரில் கொண்டு வரணும். we can show that for any given index at beta we have x beta belongs to a beta, க்ளோசர் ஆஃப் a betaன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டிஷன்ஸ் நீங்கள் அப்படி தான் எடுத்திருக்கீங்க. let v beta be an arbitrary open set of x beta containing x beta. Since by beta inverse of v beta is open in product of x alpha in either topology, it contains a point y, that is y alpha of product of a alpha. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பை பீட்டா இன்வெர்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒய்ன்ற எலமெண்ட்டு இருக்கும். பை பீட்டா இன்வெர்ஸ் ஆஃப் பீட்டாக்குள்ளே ஒய்ன்ற பாயிண்ட்டு இருக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் இன்டர்செக்ட் வித் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபா ஆல்சோ. ஸோ
இதோட இன்வெர்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு. Since by beta inverse of v beta is opening product of x alpha in either topology, it contains a point y, that is y alpha of product a alpha. So y beta belongs to v beta intersection a beta னு வந்துரும். ஓகே, ஏன்னா ஒய்ன்றது என்னவாக இருக்கும், ஒய் ஆல்ஃபா 1 ஒய் ஆல்ஃபா 2 அப் டு எக்ஸட்ரா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ஆர்டினேட் ஒய் பீட்டான்றது ஆப்வியஸாக வி பீட்டாவில் இருக்கும். இப்போ இந்த ஒய் பீட்டான்றது ஒய் சீக்வல் டு ஒய் ஆல்ஃபா ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபாவில் இருந்துச்சுன்னா இதோட ஒய் பீட்டான்றது கண்டிப்பாக இதில் இருக்கும், ஏ பீட்டாவில் இருக்கும். அப்போ ஒய் பீட்டா இஸ் பிலாங்ஸ் டு போத் வி பீட்டா இன்டர்செக்ஷன் ஏ பீட்டான்னு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, இட்ஸ் ஃபாலோஸ் தட் இப்போ வி பீட்டா இன்டர்செக்ஷன் ஏ பீட்டா நாட் ஈக்குவல் டு எம்டின்னு நமக்கு தெரியும், நாட் ஈக்குவல் டு எம்டின்னு தெரியும். அண்டு வி பீட்டாக்குள்ளே என்ன இருக்குது, எக்ஸ் பீட்டா இருக்குன்னு இப்போ தானே பார்த்தோம். எக்ஸ் பீட்டா தட் இஸ் பிலாங்ஸ் டு வி பீட்டா. ஸோ எக்ஸ் பீட்டா கண்டிப்பாக இந்த ஏ பீட்டாவோட க்ளோசருக்குள்ளே வந்துடும். ஓகே, அப்போ இதே மாதிரி மொத்தமாக இதோட டுப்புள்ஸில் சொல்கிறதா இருந்தால் எக்ஸ் ஆல்ஃபா தட் இஸ் பிலாங்ஸ் டு இந்த க்ளோசர் ஆஃப் ஏ பீட்டாவோட ப்ராடக்ட், க்ளோசர் ஆஃப் ஏ பீட்டாவோட ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம அதான் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ், தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா விச் இஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் ஆஃப் ஏ பீட்டா, க்ளோசர் ஆஃப் ஏ பீட்டா. நம்ம அதான் ப்ரூவ் பண்ணோம். ரைட் சைடில் எடுத்தீங்க, லெஃப்ட் சைடில் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ப்ரூஃப் ஓவர். நெக்ஸ்ட் தியரம் பாருங்கள். Let f is a function from a into product of x alpha be given by the equation f of a is equal to f alpha of a alpha belongs to j. ஆக்சுவலாக இதே தியரத்தை தான் நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்துருக்கோம்னா f1 ஆஃப் a கமா f2 ஆஃப் ஏன்னு பார்த்தோம். ரெண்டு ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அதாவது எக்ஸ் கிராஸ் ஒய்க்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக பார்த்தோம். ஆனால் இப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்ன்றது அப் டு ட்ரிபிள் இருக்கிறனால அதை ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா 1ன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா எக்ஸ் ஆல்ஃபா 1 கமா எக்ஸ் ஆல்ஃபா 2 கமா அப் டு எக்ஸட்ரா இந்த ஃபார்மேட்டில் ட்ரிபிள்ஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபான்றது நான் இப்போ சொன்னது எலமெண்ட்டு, அதே அந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது இருந்தால் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு அப் டு எக்ஸட்ரா. இதில் உள்ள எலமெண்ட் ஃபார்மேட் தான் ஸ்மால் எக்ஸ் ஆல்ஃபா 1 கமா ஸ்மால் எக்ஸ் ஆல்ஃபா 2 கமா அப் டு எக்ஸட்ரா பேர்ஸில் ஜே ட்ரிபிள் பேர்ஸாக இருக்கக்கூடியது. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா ஹேவ் த ப்ராடக்ட் டோபாலஜி, தென் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கண்டினியூவஸ் இஃப் அண்ட் லீஃப் ஈச் ஆர்டினேட் எஃப் ஆல்ஃபா இஸ் கண்டினியூவஸ். ஓகே, இதை தான் தியரம் 18.4ல் பார்த்தோம். இப்போ அது வந்து 19.6ல் ப்ராடக்ட் ஸ்பேஸ்க்குள்ளே பார்க்க போகிறோம். லெட் by beta be the projection of product onto its bth factor. என்ன சொல்கிறாங்கன்னா by beta is a function from product of x alpha into அதோட bth factorன்றப்ப x beta, இதுக்கு மேப் ஆகக்கூடிய ப்ரொஜெக்ஷன் தான் by betaன்றது. the function by beta is continuous obviously. u beta is open in x beta na by beta inverse of u beta is a subspecies element for the product topology on x alpha. product topology definition படி இந்த by beta inverse of u betaன்றது பேசிஸ் எலமெண்ட். என்ன மாதிரியான பேசிஸ் எலமெண்ட்னா சப்ஸ்பேசிஸுக்கான பேசிஸ் எலமெண்ட்டு. அப்போ அது ஜாலில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் ஆல்ஃபா. நவ் f is a function from a into product of x alpha is continuous function அசியூம் பண்ணிக்கோங்க. the function f beta equals the composite function by beta composite f. இப்போ பை பீட்டா கண்டினியூஸ் எஃப் கண்டினியூஸ் கரஸ்பாண்டிங் வரக்கூடிய எஃப் பீட்டான்றதை நம்ம மாறிடும், கண்டினியூஸாக மாறிடும். நம்ம அதுதான் இது சஃபிஷியன்ட் பார்ட்டை ப்ரூவ் பண்ணோம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நெசசரி பார்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். கான்வர்ஸ்லி சப்போஸ் தட் ஈச் ஆர்டினேட் எஃப் ஆல்ஃபா கண்டினியூஸ். டு ப்ரூவ் தட் எஃப் கண்டினியூஸ்னு சொல்லணும்.
அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்னு சொன்னால் போதும். அதை இங்கே சொல்லியிருப்பாங்க. இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பனுக்கு பதில் இங்கே சப்ஸ்பேசிஸ், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் சப்ஸ்பேசிஸ் எலமெண்ட் இஸ் ஓப்பன் இன் கேபிட்டல் ஏன்னு சொன்னால் போதும். ஸோ வி remark on that fact, we defined continuous functions. A typically subspaces element for the product topology on product x alpha is the set of topon by beta inverse of u beta. Beta என்றது some indexed set and u beta is opening x beta. Now f inverse of by beta inverse of u beta is equal to f beta inverse of u beta ன்னு சொல்லிடலாம். And f beta என்றது composite of pi beta composite f. Obviously f beta என்றது கண்டினியூஸ்னஸ் கொஸ்டினில் எடுத்திருக்கோம். ஸோ f beta f betaன்றது கண்டினியூஸ்ன்றப்ப இப்போ அது எதோட காம்போசிட் ஃபங்க்ஷனாக இருக்குது, பை பீட்டா எஃபோட காம்போசிட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அண்ட் தென் f beta inverse of u betaன்றது ஓப்பன். ஸோ கரஸ்பாண்டிங் f inverse of by beta inverse of u betaன்றது ஓப்பன் வென் அவர் by beta inverse of u betaன்றது பேசிஸ் எலமெண்ட் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ அதோட இன்வெர்ஸ் இமேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ ஃபைனலாக தி செட் இஸ் ஓப்பன். கரஸ்பாண்டிங் வரக்கூடிய எஃப் இன்வெர்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எஃப்ன்ற ஃபங்க்ஷனாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே.